ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, முல்லைப்பாட்டு அப்படின்ற செயல் பகுதியில் இருக்கிற நூல் வழியை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். இந்த செயல் பகுதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 2வது இயரில் இருக்குது. நாம் இந்த வீடியோவில் சொல்கிற ஷார்ட்கட்ஸ் யாரையும் கிண்டல் பண்ணுறதுக்காகவோ கேலி செய்யறதுக்காகவோ கிடையாது. சரிங்களா? வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த முல்லைப்பாட்டு அப்படின்ற செயல் பகுதியை ஏற்றின ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நப்பூதனார் அவர்கள். சரிங்களா? இதுல வரக்கூடிய இந்த முல்லைப்பாட்டு அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற முள் அப்படின்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையில பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே முள்ளு முள்ளா இருக்கு. சரிங்களா? அந்த வழியா போற ஒரு 10 பேர் பாத்தீங்க அப்படின்னா பாட்டு பாடிக்கிட்டே போறாங்க. இவங்க பாட்டு பாடிக்கிட்டே போனதுனால யாருமே அந்த பாதையில கிடக்கிற முள்ள கவனிக்கல. அதனால 10 பேருமே அந்த முள்ள மிதிச்சிடுறாங்க. சரிங்களா? ஆனா அதுல ஒரு சின்ன எக்ஸப்ஷனல் கேஸ் என்னன்னா, அந்த 10 பேர்ல 3 பேர் செப்பல் போட்டிருந்தாங்க. அதனால அவங்க முள்ள மிதிச்சாலுமே அதனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியரும் இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து போறப்போ காலில் முள்ளு குத்தி காயமாயிருச்சு இல்லையா, அதனால இவங்களால கொஞ்ச தூரத்துக்கு கூட அடி எடுத்து வைக்க முடியல. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போய் உதவி கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி அங்க போய் பாக்குறப்போ அங்க யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன் வணிகம் செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்காரு. அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி வர்ற வழியில காலில் முள்ளு குத்தி எங்களுக்கு காயமாயிருச்சு, எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதற்கு அந்த பொன் வணிகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு மகன் இருக்காரு, அவருடைய பேர் பூதன். அவர் எல்லாரும் கூடயும் நட்பு ரீதியா பழகக்கூடியவர். அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொன் வணிகருடைய மகன் பூதன் வராங்க. நட்பின் அடிப்படையில இவங்க எல்லாருடைய காயத்துக்கும் மருந்து போட்டு விடுறாங்க. சரிங்களா? அதோட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல காவிரி ஆறு ஓடுது, அந்த காவிரி ஆற்றுல காலை கழுவிட்டு போங்க, உங்களுக்கு இந்த காயம் சீக்கிரம் ஆறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதை அவங்க சரின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கோர்வையா நம்ம ஷார்ட்கட்டா பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பிரிச்சு பிரிச்சு தெளிவா பார்க்க போறோம். அதாவது முல்லைப்பாட்டு அப்படின்ற செயல் பகுதி எந்த தொகுப்புல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பாட்டு அப்படின்ற தொகுப்புல வரும். அதே மாதிரி முல்லைப்பாட்டு அப்படின்ற செயல் பகுதியில எத்தனை அடிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 103 அடிகள் இருக்கு. இதைத்தான் நான் ஷார்ட்கட்ல 10 3 அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முல்லைப்பாட்டு அப்படின்றது எதால இயற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது. சரிங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 10 பாட்டு தொகுப்புகள்லயே மிக குறைந்த அடிகளை கொண்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முல்லைப்பாட்டு தான். அதுக்கப்புறமா இந்த முல்லைப்பாட்டு அப்படின்றதை இயற்றின ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்த பொன் வணிகருடைய மகனான நப்பூதனார் அவர்கள் இதை இயற்றியிருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம கொடுக்கக்கூடிய இந்த ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அதோட நம்மளுடைய சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாம அடுத்தடுத்து அப்லோட் பண்ற எல்லா ஷார்ட்கட்ஸ் வீடியோவுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.